பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். இன்னைக்கு என் கூட சேர்ந்து விசுவாசத்தோட ஜெபிக்க ரெடியாக இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் காணப்பட்ட நாட்களில் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் கொடுத்த வார்த்தை, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்த நான் உண்மையுள்ளவராயிருக்கிறேன். இதை யோசித்து பார்க்கும் பொழுது என்னை மிகவும் தொட்ட வார்த்தை என்னன்னா, சோர்ந்து போவாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்லியிருந்தா கூட ஆறுதலுக்கு சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் பேசின வார்த்தை, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்த நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:24 நாம வாசிக்கிறோம், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் அப்படியே செய்வார்னு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறோம், அவர் செய்து முடிப்பார். இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு காரணத்திற்காக கர்த்தர் நம்மளை சில கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நடத்தி செல்கிறார். அது நம்மளை சோர்வடைய செய்கிறது. அநேக நேரங்களில் ஃபிசிக்கலி மென்டலி நாம் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகின்றோம். ஏன் ஆண்டவரை இப்படி ஒரு நிலைமை எனக்குன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தர் நம்மளிடத்திலும் எதிர்பார்க்கிற விஷயமும் அதே தான். அவருடைய வார்த்தையை நாம் முழுவதுமாய் விசுவாசிக்க வேண்டும். ஏன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் மூலம் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார் தெரியுமா? நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நமக்கு என்ன தேவைங்கிறது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் ஒவ்வொரு மாதமும் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மளை பலப்படுத்துகிறார். அந்த மாதம் முழுவதுமாய் அந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்றார். இட் இஸ் மெடிக்கலி ப்ரூவன் 21 days habits become your lifestyle. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை இந்த மாதம் முழுவதுமாய் நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தமாய் நாங்கள் பின்பற்ற எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை சோர்ந்து போக செய்கின்ற எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கின்றோம். எங்களை அழைத்த நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு கர்த்தாவே நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.